ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன், எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஜார்ஜ் முல்லர் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்தவர். அவருடைய வாழ்நாட்களில் 10,024 ஆர்ஃபன்ஸ் அனாதை பிள்ளைகளை போஷித்தவர். கிட்டத்தட்ட 117 பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கிறார். 1,20,000 பேருக்கு கல்வி கொடுத்திருக்கிறார். தினமும் அவருடைய ஆர்ஃபனேஜில் சாப்பிட்டவங்க பல ஆர்ஃபனேஜ் நடத்தினார். அதில் ஆமாம், வல்லமையான ஒரு தேவ மனுஷன். இது மாத்திரமல்ல, இது ஒரு ஊழியமாக செஞ்சார். ஆனால் ப்ரீச்சிங், டீச்சிங், சோல் வின்னிங், ஆத்மாதாயம் செய்கிறது, எல்லா ஊழியத்தையும் செய்தார். அவர் ஒரு நாள், குறிப்பிட்ட நாள், அவருடைய ஆர்ஃபனேஜில் சாப்பாடு இல்லை. ஒரு நாள் எங்கேயும் போய் விளம்பரம் பண்ணி என் ஆர்ஃபனேஜுக்கு பணம் கொடுங்க கேட்டதே இல்லையா. ஜெபம் பண்ணுவார். டெய்லி காலையில் எழுந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஒரு நாள் சொல்லிட்டாங்க, ஐயா இன்றைக்கு காலையில் பிள்ளைகளுக்கு கொடுக்க பிரெட்டு பால் எதுவுமே இல்லை, என்ன செய்யன்னு தெரியல, யார்ட்டையாவது கேட்போமா? அவர் சொல்லியிருக்கிறாரு, பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. இப்போ மணி 4, என்னுடைய ஜெப நேரம், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பித்தார். முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு ஆர்டர், என்ன ஒரு பெரிய ப்ரோக்ராமுக்காக கொண்டு போக வேண்டிய வெளிநாட்டுக்காரங்க காலை சாப்பாடில் சாப்பிட்ற அந்த சீஸ் இல்லை, அந்த பட்டர், ப்ரெட்டு, பாக்கெட் மில்க்கு எல்லாம் டைம் ஆயிடுச்சு. இனி அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது, கெட்டு போய்விடும். என்ன செய்யலாம் அப்படின்னு யாரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சொன்ன ஆலோசனை, இங்கே ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது, அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. கரெக்டாக 7 மணிக்கு ஷட்டர் திறக்குது, பெரிய கண்டெய்னர் உள்ளே வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் 4 மணிக்கு என்ன செய்யலான்னு கிளம்பி இருந்தார்னு வைங்களேன், ஒன்றும் நடந்திருக்காது. பல மனிதர்களுடைய வாசல்களை தட்டி ஏமாந்து போய், ஆமேன், அன்றைக்கு ஒரு பெரிய அவமானமாக இருந்திருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா.